பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம் பேரூராட்சி தலைவர் அவர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி, உறுப்பினர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா மிகவும் கொஞ்சம் நேரம் காலம் கருதி மிக சிம்பிளா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரம். இன்னைக்கு நாங்கள் மத்தியானம் நாங்கள் எல்லாரும் மீட்டிங் போற மாதிரி வேற இருக்குது, பரீட்சை தேர்வு குறித்து. அதனாலதான் இன்னைக்கு 12ஆம் வகுப்பு மாணவிகள் கூட இடம்பெறவில்லை. ஆனால் அவர்களுக்கு நிறைய பரிசு பொருட்களும் வாங்கி வந்திருக்கிறோம். மாணவிகள் அடுத்த வருடம் இன்னும் நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சு 12ஆம் வகுப்பு மாணவிகளும் சிறப்பிக்க வேண்டும், அவங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். இப்ப நிறைய கொஞ்சம் மாற்றம் இருந்தது. என்னன்னா ரிவிஷன் எக்ஸாம்ல திரும்ப ரிவைஸ்டு டைம் டேபிள் வந்ததுனால இந்த ஆண்டு விழா கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. அமைச்சர் அவர்களை கண்டிப்பாக வரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஆனால் வர இயலவில்லை. ஒரு நாளைக்கு வரணும் சார் அவர்களும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாணவிகள் உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான மிகப்பெரிய விழாக்கள்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும். இங்கே உங்களுடைய சாதனைகள்லாம் நீங்க வெளிப்படுத்துங்க. நீங்க இந்த ஒரு வருடத்தில் என்னென்ன சாதனைகள் செய்தீர்களோ அத்தனைக்கும் இன்று ஒரு நாள் உங்களுக்கு பரிசளிக்க பத்தாது. நிறைய பேர் நிறைய சாதனைகள் தினமும் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும், உன்னுடைய முயற்சி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெண்மணி அவர் இந்த இருளா இருக்கிறதே அந்த இருளை போக்குவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும், நான் பெண்ணாக இருக்கிறேனே, நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிச்சு கொண்டிருந்தால் அப்பொழுது அவருக்கு, அந்த பெண்மணிக்கு ஒரே ஒரு யோசனை வந்தது. என்னன்னா, நம்ம ஒரு சின்ன விளக்கை ஏற்றி நம் வாசலில் வைப்போம், அந்த இருள் போய்விடுமா என்று பார்ப்போம் என்றார்கள். என்று நினைத்து ஒரு விளக்கை அங்கே ஏற்றி வச்சாங்க அவங்க வீட்டு வாசல்ல. எல்லாரும் சிரிச்சாங்க, என்ன இந்த இருளை போக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அவ பேசாம இருந்தாங்களாம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும், அந்த வீதியில் உள்ளவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நம்மளும் ஏற்றி வைப்போம்னு சொல்லிட்டு அவங்கவுங்களும் ஏற்றி வைக்கும் பொழுது அந்த ஊரே என்ன ஆயிடுச்சு, விளக்கு ஏற்றப்பட்டு கொஞ்சம் ஒளிமயமாக ஆனது. அது மாதிரி தான் நீங்களும் நம்மளால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து உங்களுக்குள்ள திறமைகளை இருளுக்குள்ளேயே அழுத்தி வைத்து விடாமல், நம்மளால் ஏதாவது ஒரு சிறு செயலை செய்தால் கூட அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நினைச்சுக்கங்க. சின்ன ஒரு விஷயம்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம், அதே பாடமா இருக்கணும். அதே போலதான் விதையும் கூட. விதை மண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னா, ஆகா நம்ம அழுத்தப்பட்டு இருக்கிறோம், வெளியில எப்படி வர்றது, இருளா இருக்கிறதே, எப்படி நம்மளால வெளியில வர்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது தயங்கல. அதுதான் மண்ணை பிளந்து கல்களை நகர்த்தி வெளியிலே செடியாக முளைத்து மரமாக காட்சி அளிக்கிறது. எல்லோருக்கும் பயன்படும் விதமாக அது காய்கனிகளை கொடுக்கிறது. அது போலதான் நம்மளும் சின்ன சின்ன தயக்கங்களால் நிறைய பேருடைய சாதனைகள் மண்ணுக்குள்ளே மூடப்பட்டு உள்ளது. உங்களுடைய சாதனைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தினமும் உங்களுடைய சாதனைகள் இருக்கும் பொழுது இன்று போல் என்றாவது ஒரு நாள் உங்களுடைய சாதனைகளை அங்கீகரிக்கப்படும் என்பதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம 6ஆம் கிளாஸ் தானே, நம்ம 7ஆம் கிளாஸ் தானே, என்ன நம்மளால செய்ய முடியும்னு நினைக்காதீர்கள். நீங்கள் சின்ன பிள்ளைகள் அல்ல, சின்ன ஒரு விதைக்குள்ள அவ்வளவு பெரிய மரம் மறைந்திருக்கிறது. அது போலதான் நீங்க சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் உங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய திறமை இருக்கிறது. என்னால் முடியும், எதையும் உடைத்து என்னால் வெளியில் வர முடியும் என்பதை உங்களுடைய மனசுல வச்சுக்கங்க. உங்களை முன்னேற்ற முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் யாராலும் உங்களை வெளியில் கொண்டு வர இயலாது. நீங்க ஒருத்ததான் முயற்சி செய்யணும். நம்மள அதை சொல்லிட்டாங்களே இதை சொல்லிட்டாங்களே நம்ம பின்னுக்கு தள்ளுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம முன்னுக்கு தள்ளுறதுக்கு ஆசிரியர்கள், பள்ளிக்கூடம் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய பெற்றோருக்கு இணையாக நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். அதனால ஆசிரியர்களிடம் நல்லா மகிழ்ச்சியா பழகுங்க. வாழ்த்துக்கள்.